வெல்கம்ஸ் டு ஸ்ரீ ஃப்ரீ ஸ்ப்ரே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இன்னைக்கு இந்த ஆடியோவை நீங்கள் எப்போ கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எல்லாரும் தூங்கின அப்புறம் நைட்டு பெட்டில் படுத்துட்டு இருட்டில் இதை கேட்டுட்டு இருக்கலாம். இல்லைன்னா கூட்டமாக ஒரு பஸ்ஸில் ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு காதில் ஒரு ஹெட்செட்டை மாற்றிட்டு மனசு முழுக்க ஏதோ ஒரு பாரத்தோடு கேட்டுட்ருக்கலாம். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு முழுக்க உங்கள் ஃபோனை எத்தனை தடவை எடுத்து பார்த்துருப்பீங்க? யாராச்சும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்களா? யாராச்சும் சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்களா? இன்ஸ்டாகிராமில் நாம் போட்ட ஸ்டோரியை அவங்க பார்த்தாங்களா? யாராவது ஒரு மிஸ்டு காலாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஃபோன் ஸ்க்ரீனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்களா? ஆனால் ஃபோன் அமைதியாகவே இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் ஸ்விக்கி ஜொமேட்டோ மெசேஜ் தவிர நமக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல இல்லைங்களா? அப்போது மனசுக்குள்ளே ஒரு வலி வரும் பார்த்தீங்களா? என்னை யாருக்குமே பிடிக்கலையோ, நான் யாருக்குமே முக்கியமானவன் இல்லையோ, இவ்வளோ மனுஷங்க இருக்க உலகத்தில் என்னை ஞாபகம் வச்சுக்க ஒருத்தர் கூட இல்லையா அப்படின்னு. நான் உயிரோடு இருக்கேன்னா செத்துட்டானான்னு கேட்கக்கூட யாருக்கும் தோணலையா? இந்த கேள்விங்க மெதுவாக உங்களோட காதுக்குள்ளே மட்டும் இல்லை, உங்கள் இதயத்துக்குள்ளேயும் இறங்கி உங்களையே நீங்கள் வெறுக்க வைக்கும். நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம யாருக்கும் தேவையில்லாத ஒரு ஆளுன்னு நினைக்க தோணும். கண்ணு கலங்கும், தொண்டையில் ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். உங்கள் தோள் மேலே கை வச்சு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உங்கள் கூட பேச வந்திருக்கேன். உங்களை யாரும் தேடலை அப்படிங்கிறதுக்காக உங்களோட மதிப்பு குறைஞ்சி போச்சுன்னெலாம் அர்த்தம் கிடையாது. உங்களை சுற்றி இருக்க எல்லாரும் அமைதியாக இருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்கு தைரியம் கொடுக்க, உங்களுடைய சுயமரியாதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த சில முக்கியமான உண்மைகளை நாம் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ தயவு செஞ்சு அவசரப்படாமல் அமைதியாக இந்த வீடியோவை கேளுங்க. எல்லா மனுஷங்களும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நாம் பண்ணுற முதல் தப்பு என்ன தெரியுங்களா? ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது இவங்க ஆயுசு முழுக்க நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நாமளா ஒரு தப்பான கணக்கு போடுறது தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பாரு. அவன் தான் உலகம்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. காலேஜ் வந்ததும் அவன் எங்கேயோ வேறு காலேஜ் போயிருப்பான். காலேஜில் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. வேலைக்கு போனதும் அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிடும். வாழ்க்கையில் வர பெரும்பாலான மனுஷங்க ஒரு சீசன் மாதிரி தான். சில பேர் நம்ம சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. சில பேர் நாம் அழும்போதும் கஷ்டப்படும் போது மட்டும் ஆறுதலாக வந்துட்டு போவாங்க. சில பேர் அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்றதுக்காக அன்பாக இருக்க மாதிரி நடிப்பாங்க. இன்னும் சில பேர் எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் ஒரு சின்ன சண்டை கூட இல்லாமல் திடீர்னு விலகி போயிடுவாங்க. அவங்க விலகின உடனே நாம் என்ன பண்ணுறோம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? என் முகத்தில் என்ன குறை இருக்கா? என் குணத்தில் குறை இருக்கா? நான் பேசினது தப்பா? அப்படின்னு நம்மளை நாமளே போட்டு வதச்சிக்கிறோம். புரிய வைங்க உங்கள் மனசுக்கு, அவங்க விலகி போனதுக்கு காரணம் உங்களுடைய குறை கிடையாது. அவங்க வாழ்க்கையில் உங்களுக்கான டைம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு ட்ரெயினில் ஏறும்போது பக்கத்து சீட்டில் ஒருத்தர் உட்கார்றாரு. பேசுகிறோம், பழக்கிறோம். அவரோட ஸ்டேஷன் வந்ததும் அவர் இறங்கி போய் தான் ஆகணும். அவர் இறங்கிட்டாரு அப்படின்றதுக்காக நீங்கள் ட்ரெயினை விட்டு இறங்க முடியுமா என்ன? உங்களுடைய பயணம் இன்னும் முடியலைல்ல. உங்களை யாராச்சும் தேடணும்னு நீங்கள் வாழாதீங்க. ரிமோட் கண்ட்ரோலை மற்றவங்க கையில் கொடுக்காதீங்க. நம்ம சந்தோஷத்தை நாம் மற்றவங்க கையில் தூக்கி கொடுத்துட்டு பிச்சைக்கார மாதிரி நிற்கிறோம். ஒருத்தர் ஹாய்னு மெசேஜ் அனுப்புனா அன்னைக்கு முழுக்க நமக்கு வானத்தில் பறக்கிற மாதிரி சந்தோஷம். அதே ஆள் ஒரு நாள் மெசேஜ் பண்ணலன்னா அன்னைக்கு முழுக்க சோகம், டிப்ரெஷன், சாப்பிட தோணாது, வேலையில் கவனம் இருக்காது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் கையில் இல்லை, மற்றவங்க கையில் இருக்குது. அவங்க சேனலை மாற்றினா நீங்கள் சிரிக்கணும், அவங்க வால்யூமை குறைச்சா நீங்கள் அழணும். ஏன் இப்படி வாழ்கிறீங்க? உங்களை யார் தேடுறா, யார் தேடலை அப்படின்றத விட்டுட்டு நான் என்ன தேடுறேன்னா அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? உங்களுடைய கனவு என்ன? உங்களுடைய எதிர்காலம் என்ன? மற்றவங்க அட்டென்ஷன் அப்படின்றது போதை மாதிரி. அதை எதிர்பார்த்து வாழ ஆரம்பித்தா ஆயுசு முழுக்க ஏமாற்றம் தான் மிஞ்சும். உங்களுடைய சந்தோஷத்தை உங்கள் எல்லைக்குள்ளே வச்சுக்க பழகுங்க. தனிமை அப்படின்றது சாபம்லாம் கிடையாதுங்க, அதுவுமே ஒரு வரப்பிரசாதம் தான். நம்ம ஊரில் தனியாக இருக்கிறவங்கள பார்த்தா உடனே பரிதாபமாக பார்ப்பாங்க. ஐயோ பாவம், யாருமே இல்லாமல் தனியாக இருக்கான் அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறேன், தனிமைன்றது ஒரு சாபம் கிடையாது. அது உங்களை நீங்கள் செதுக்கிக்க இயற்கை கொடுத்த ஒரு வாய்ப்பு. கூட்டத்தில் இருக்கும்போது நாம் மற்றவங்க சொல்கிறதையே கேட்டுட்ருப்போம். ஆனால் தனியாக இருக்கும்போது தான் நம்ம மனசாட்சி நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கும். எனக்கு உண்மையிலேயே என்ன தான் வேணும்? நான் யாருக்காக இவ்வளோ நாள் ஓடினேன்?
யாருக்காக என்னோட சுயமரியாதையை விட்டு கொடுத்தேன்? இந்த கேள்விக்கெல்லாம் கூட்டத்துல பதில் கிடைக்காது. இந்த தனிமைங்கிற அமைதியான அறையில தான் கிடைக்கும். ஒரு பெரிய ஆலமரம் வளரணும்னா கூட அதோட விதை பூமிக்கு அடியில யாருமே பார்க்காத இருட்டுல தனியா தான் முளைச்சி வெளியே வரணும். இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த தனிமை உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனா மாத்துறதுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்க மதிப்பு மற்றவங்களோட சீன் மெசேஜ்ல கிடையாது. இன்னைக்கு சோஷியல் மீடியா உலகத்துல ஒரு கொடுமை என்னன்னா, நம்மளோட மதிப்பை அந்த மெசேஜ்ல பார்த்துருக்காங்களா அப்படின்னு அந்த ப்ளூ டிக்கு காமிக்கும் பாருங்க, அதுக்கும் அந்த லைக்ஸ்க்கும் தான் முடிவு பண்ணுது அப்படின்னு நாமளே நினச்சிக்கிறோம். ஒருத்தர் உடனே ரிப்ளை பண்ணிட்டா நம்ம பெரிய ஆளு, அதுவே அவர் கொஞ்சம் சீன் எல்லாம் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணலன்னா நாம வேஸ்ட் அப்படி தானே தோணும். இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்கு, அதை புதுசாக கடையில் கொடுத்தாலும் 100 ரூபாய் தான். அதை கசக்கி தரையில் போட்டு மிதிச்சு தூசியில் போட்டாலும் அதோட மதிப்பு 100 ரூபாய் தான். அது கசங்கிடுச்சு அப்படின்றதுக்காக அதோட மதிப்பு 10 ரூபாயாலாம் குறைஞ்சிடாது. அதே மாதிரி தான் நீங்களும். ஒருத்தர் உங்களை மதிக்கல, உங்களை கண்டுக்கல, உங்களை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக உங்களோட மதிப்பு குறைஞ்சிடாது. இருட்டான ரூமில் இருந்தாலும் வைரம் வைரம் தான். சூரியன் மேகத்துக்கு பின்னாடி மறைஞ்சாலும் அது பிரகாசமான சூரியன் தான். மற்றவங்க போடுற பிச்சை கவனத்தில் உங்களோட மதிப்பு இல்லைங்க, உங்களுடைய உண்மை தன்மையில தான் உங்களோட மதிப்பு இருக்குது. சரி, எல்லா உறவுகளையும் இழுத்து பிடிச்சி காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய நல்ல மனசு உள்ளவங்க பண்ணுற பெரிய தப்பே இதுதான். ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ உடையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் மட்டுமே ஓடி ஓடி போயிட்டு அதை ஒட்ட வச்சுட்டே இருப்பாங்க, ஒட்டு போட்டுட்டே இருப்பாங்க. தப்பே பண்ணாமல் மன்னிப்பு கேட்பாங்க. அவங்க பேசலனாலும் திரும்ப திரும்ப கால் பண்ணுவாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் ப்ளீஸ் பேசுன்னு கெஞ்சுவாங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் யோசிங்க. கைத்தட்ட 2 கை வேணும். அதே மாதிரி ஒரு உறவு வாழணும்னா 2 பக்கமும் முயற்சி வேணும். நீங்கள் மட்டுமே முட்டு கொடுத்து தாங்கி பிடிக்கிற எந்த ஒரு உறவும் உறவு கிடையாது. அது உங்கள் மனசுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு பாரம், ஒரு சுமை. உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு உங்களை இழந்துடக்கூடாதுன்ற பயம் இருக்கும். அவங்களும் தேடி வருவாங்க. அப்படி வராத ஒருத்தரை, உங்களை மதிக்காத ஒருத்தரை பிடிச்சு வச்சுக்கிறத விட அவங்கள வழி அனுப்பி வைக்கிறது தான் உங்களுடைய சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். சில நேரங்களில் நம்மளுடைய கையை விரிச்சு விட்டுட்டாதான் புது விஷயங்களை நம்மளால பிடிக்க முடியும். இன்னைக்கு உங்களை யாரும் தேடலையா, நாளைக்கு எல்லாமே மாறலாம். வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். இன்னைக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேலே வருவான். இன்னைக்கு உங்களை யாருமே கவனிக்காம இருக்கலாம். நீங்க பண்ற கஷ்டம், உங்களுடைய திறமை யாருக்கும் தெரியாம கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு மூலையில் அழுதுட்டு கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த கஷ்டம் தான் உங்கள் வாழ்க்கையோட கிளைமேக்ஸா அப்படின்னு யாருங்க சொன்னது? இது உங்கள் கதையோட ஒரு சின்ன அத்தியாயம், சாப்டர் மட்டும்தான். ஒரு தேட்டரில் படம் பார்க்குறப்போ இன்டர்வல் வரைக்கும் ஹீரோ அடி வாங்கிட்டே இருப்பார். அதுக்காக படம் முடிஞ்சு போச்சுன்னு எந்திரிச்சு போயிடுவோமா என்ன? செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் வரும்னு வெயிட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் இப்போ நடக்கிறது. இன்டர்வல் சீன். உங்களுக்கான செகண்ட் ஹாஃப் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ அமைதியாக உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க. படிங்க, வேலை செய்யுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, மனசை பக்குவப்படுத்துங்க. நீங்கள் ஜெயிக்கிற ஒரு நாள் வரும். இன்னைக்கு உங்களை வேணாம்னு போனவங்க எல்லாம் உங்களை பார்க்குறதுக்கு வரிசையில் நிற்பாங்க. 7வது ஒரு உண்மை என்ன தெரியுமா? எல்லாரும் போயிட்டாலும் கடைசி வரைக்கும் கூட நிற்க போகிறது நீங்கள் மட்டும்தான். வாழ்க்கையோட மிக கசப்பான ஆனால் அழகான உண்மை இது. நீங்கள் பிறந்தப்போ உங்கள் கூட யாரும் வரல. நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நம்ம கூட யாரும் வரப்போகிறது கிடையாது. நடுவில் கொஞ்ச காலம் மனுஷங்க வருவாங்க போவாங்க. ஆனால் முதல் மூச்சுல இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் உங்கள் கூடவே இருக்க போகிற ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான். அப்போ நீங்கள் யாருக்கு உண்மையாக இருக்கணும்? யார்கிட்ட அன்பாக இருக்கணும்? உங்களுக்கு நீங்களே தான் இருக்கணும். உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்து நீ வேஸ்ட்டு, உன்னை யாருக்கும் பிடிக்கலன்னுலாம் திட்டாதீங்க. பழச நினச்சி உங்களை நீங்களே தண்டிச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, பரவாயில்ல, நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே, அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கோங்க. ஏமாந்துட்டீங்களா, அதுவும் பரவாயில்ல, அதுவுமே ஒரு பாடம். எந்திரிச்சு வாங்க. உங்களை மன்னிக்கிறதுக்கு மற்றவங்க சர்டிஃபிகேட் தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே ஒரு சாரி சொல்லிட்டு உங்களை நீங்களே ஒரு ஹக் பண்ணிக்கிட்டு நான் உன் கூட இருக்கேன்டா அப்படின்னு உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த உண்மை என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களை மறக்கலை. அவங்க வாழ்க்கையோட தேவைகளில் பிஸியாக இருக்காங்க.
இது ஒரு பிராக்டிக்கலான உண்மை. எல்லா நேரத்துலயும் எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. சில நேரங்கள்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உறவினர்களோ நம்ம கிட்ட பேசாம போறதுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். கடன் இருக்கலாம், குடும்ப சண்டை இருக்கலாம், ஆஃபீஸ் டென்ஷன் இருக்கலாம். அவங்க அந்த போராட்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட பேசும் நேரம் இல்லாம கூட போயிருக்கலாம். அதனால எல்லாரும் வேணும்னே என்ன அவாய்ட் பண்றாங்கன்னு நீங்களா ஒரு கற்பனையான கதைய மனசுக்குள்ள ஓட்டி இன்னும் அதிகமா கஷ்டப்படாதீங்க. அவங்க உங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்கிறாங்க. நீங்க உங்க வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிங்க. அவ்வளோதான் சிம்பிள். அடுத்த ஒரு உண்மை என்னன்னா, விலகல்கள் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி தான். உங்கள விட்டு ஒருத்தர் போறாரு அப்படின்னா, கடவுளோ இல்ல இந்த பிரபஞ்சமோ உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுதுன்னு அர்த்தம். இவன் உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரமாட்டான், இவன் கூட இருந்தா நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லி அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து இயற்கை அப்புறப்படுத்துது. ஆனா நாம என்ன பண்றோம்? குப்பையை தூக்கி வெளியே போட்டா நாமளே போய் அதை அள்ளி திரும்ப வீட்டுக்குள்ள வைக்க பார்க்குறோம். போறவங்கள போக விட்டுருங்க. உங்கள உண்மையா புரிஞ்சுக்கிற, உங்கள உண்மையா நேசிக்கிற புது மனுஷங்க உட்கார முடியும் உங்களோட மனசுல. ஸோ பழைய காலி பாட்டில தூக்கி போட்டாதான் புதுசா தண்ணி ஊத்த முடியும் இல்லைங்களா? அது மாதிரி தான் மௌனம் ஒரு பேராயுதம். ஸோ அமைதியா இருங்க. யாரும் பேசலையா? அமைதியா இருங்க. யாரும் தேடலையா? இன்னும் அமைதியா இருங்க. ஏன் பேச மாட்டேங்கிற, என்னாச்சு அப்படின்லாம் போயிட்டு சண்டை போடாதீங்க. வாட்ஸ்அப்ல சோகமான ஸ்டேட்டஸை தயவு செஞ்சு வைக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறதால அவங்களோட கவனத்தை ஈர்க்க முடியும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது உங்களோட மதிப்பை இன்னும் குறைக்கும். அமைதியா விலகி நின்று உங்களுடைய வேலையை பாருங்க. உங்களோட மௌனம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வெற்றி, இது மூணும் பேசாத பேச்ச இந்த உலகத்துல வேற எந்த ஒரு வார்த்தையும் பேசவே முடியாதுங்க. இப்போ இந்த நிமிஷம் உங்களோட ஃபோனை எடுத்து பார்க்காதீங்க. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஆழமா மூச்சு விடுங்க. உங்களுடைய இதயம் துடிக்குது இல்லைங்களா? உங்களுக்குள்ள ஒரு உயிர் வாழுது இல்லைங்களா? அது போதும். இந்த உலகத்துல நீங்க சாதிக்கிறதுக்கு, நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த ஒரு உயிர் போதும். யாரும் தேடாத இந்த அமைதியான நாட்கள் உங்க வாழ்க்கையோட ரீசார்ஜ் டைமா இருக்கட்டும். உங்களை நீங்க மெருகேத்துங்க. நல்ல புத்தகங்களை வாசிங்க. நல்ல விஷயங்களை கத்துக்கோங்க. உங்களுடைய உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க. உங்க பெற்றோர்கிட்ட பேசுங்க. அவங்க கிட்ட உண்மையான அன்பு நிச்சயம் இருக்கும். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்க திரும்பி பார்த்து சிரிப்பீங்க. அன்னைக்கு எல்லாரும் என்னை விட்டுட்டு போனாங்களே, அது ரொம்ப நல்லதுதான். அன்னைக்கு அவங்க என்னை விட்டுட்டு போகலன்னா இன்னைக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான, இவ்வளோ அழகான ஒரு மனுஷனா நான் மாறி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுட்டு கம்பீரமா சொல்வீங்க. யாரும் உங்களை தேடாத நேரம் உங்களுடைய மதிப்பு இல்லாத நேரம் கிடையாதுங்க. உங்களை நீங்களே கண்டுபிடிக்க வேண்டிய பொன்னான நேரம். இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியையோ இல்ல ஒரு சின்ன வெளிச்சத்தையோ கொடுத்திருந்தா எனக்கு அதுவே போதுங்க. உங்களை மாதிரியே எங்கேயோ ஒரு மூலையில மனசு உடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த ஆடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கடைசியா உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய கண்ணாடியை ஒரு தடவை பாருங்க. அங்க தெரியிற அந்த உருவத்துக்கிட்ட மனசார சொல்லுங்க, பரவாயில்லடா, இவ்வளோ நாள் எத்தனையோ வழிகளை தாண்டி வந்துட்டேன். இன்னைக்கு யாரும் இல்லைனாலும் உனக்காக நான் இருக்கேன், நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு. உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கிற அந்த நொடி தான் இந்த உலகத்திலேயே மிக அழகான ஒரு காதல் கதை ஆரம்பிக்குது. யாரும் இல்லாத இந்த இரவுல உங்களுடைய மனசுக்கு முழுமையான நிம்மதி கிடைக்கட்டும். ஸோ அமைதியா தூங்குங்க. நாளைக்கு ஒரு புதிய விடியல் உங்களுக்கான புது வாழ்க்கையோட தொடக்கமா இருக்கட்டும். உங்களை நீங்களே என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய ஷி பிரீத்ஸ் கிரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களை மாதிரியே வாழ்க்கையில தனியா மனசு உடைஞ்சு போயிருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்க மனசுல தோன்றதை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.